இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு, இப்போ மகளிருக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்த ஒரே கட்சி. எப்படி? காலையில் உணவு போட்ட கட்சி. ஏண்டா 60 ஆண்டுகளை ஆட்சி செய்து என் புள்ள காலையில ஒருவேளை சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாம பசி இருக்கிற நிலைமையில, வறுமை ஏழ்மையில, பஞ்ச நிலையில வச்சதாண்டா அவங்க ஆட்சியின் சாதனை. அந்த உப்புமாவை யாராவது சாப்பிடுங்கிறா பார்ப்போம். ஒரு வாரம் 5 நாள் உப்புமா கம்பெனி. உன் மகன் வந்தேன்னு வச்சுக்க, கிடையாது. உலக தரத்திற்கு கல்வியை கொடுப்பேன். உலக தரத்திற்கு 1 ரூபாய் கட்டணம் இல்லாம கொடுப்பேன். உலக தரத்துல பின்லாந்து இருக்கு, பின்லாந்த தாண்டி கொடுப்பேன். உப்புமா கிண்டி போட மாட்டேன். நானே விவசாயம் செய்வேன். அரசு பணியாக்கி நானே விவசாயம் செய்வேன். ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்ப்பேன். என் பள்ளிக்கூடத்துக்கு வாசல்ல உணவகம் இருக்கும். என் பிள்ளைக்கு பால், முட்டை, காய்கறி, பழம், உணவு எல்லாம். அங்கே விளையாட்டு திடல், அங்கே நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள். எப்படி பள்ளிக்கூடம் இருக்கும்னு போட்டு காட்டுறேன் பாரு. கனவு 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 தேசம் இது. பூமியின் சொர்க்கமா மாத்தி படைப்பேன். இவங்கள மாதிரி இல்ல. உன்னை ஏமாத்த எனக்கு தெரியாதா? மக்களை ஏமாத்துவது எளிது. ஆனால் அதே மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான் மார்க் ட்வைன்ங்கிறாரிங்க. நானும் 15 ஆண்டுகளா உன்னை ஏமாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உணர மாட்டேங்கிற. இப்ப நான் உன்னை ஏமாத்துறேன். எனக்கு என்ன ரொம்ப பெருசா? வீட்டுக்கு ஒரு கார் தாரேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். என்ன தர முடியாது என்னால? வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கிலோ தங்கம், குடும்ப தலைவிக்கு ஒருத்தருக்கும், புதிதா கனியாமாற திருமணமாகிற தங்கைகளுக்கு 1 கிலோ வைரம். அது கணவனோட விரும்பிய நாட்டிற்கு ஹனிமூன் செல்வதற்கு அரசை ஏற்பாடு செய்யும். எப்படி கேட்க எப்படி இருக்கு? டேய், தாலிக்கு தங்கம் கொடுக்கறது இல்லடா ஆட்சி. 1 பவன் 1/2 பவன் தங்கத்தை நேசித்த பெண்களுத்துல வாங்கி கட்டிக்கிற அவனுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கணும்டா. 1 பவன் தாலி கூட வாங்கி புள்ள கழுத்துல கட்ட முடியாதவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி, எதுக்குடா புள்ள? டேய், எதுக்குடா 1/2 பவன் தாலி வாங்கி கட்ட முடியாதவன் எப்படா காலம்புறா அந்த பிள்ளைய வச்சு பொழப்பான்? தாலிக்கு தங்கம் தரமாட்டேன். என் பிள்ளையே தங்கம் இல்லாம கட்டிட்டு போ. இல்லைன்னா ஆய் போயிரும். ஒரு அங்கம் பங்கமாய் போயிரும். பிச்சு விட்டுவேன். என் பிள்ளைக்கு எவ்வளவு தங்கம் வேணாலும் வாங்கி கொள்ள, சேமித்துக் கொள்ள வேலை வாய்ப்பை கொடுத்து வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன். நானே பஞ்சாபி நேஷன் பேங்க், கனரா பேங்க், ஆந்திரா பேங்க் மாதிரி தமிழ் தேசிய வைப்பகம் தொடங்குவேன், பேங்க் தொடங்குவேன். என் பிள்ளைக்கு கொடுக்கிற வருவாய் நீ சேமிச்சு வச்சுக்க. இப்படி தற்சார்பு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கணும்டா மக்களுக்கு. அதான்டா ஆட்சி. அதான் ஆட்சி. அதே ஆட்சி. என் பயணத்தை என் கால்கள்ல வைக்கணும். அடுத்தவன் தொல்லை எல்லாத்துக்கும் கையெந்த வைக்க கூடாது. ஆட்சி இல்ல. நீ எழுதி வச்சுக்க. உன் மகன் சத்தியம் எழுதி வச்சுக்க. தாள்ல இதயத்தில் பதிஞ்சு வச்சுக்க. சரியா இதே மாதிரி ஆட்சி போனா இன்னும் 5-10 ஆண்டுகளில் இந்த நாடு சகிக்க முடியாத, அடக்க முடியாத பெரும் புரட்சியை சந்திக்கும். நான் சும்மா சொல்றேன் நினைக்கிறியா? இப்படித்தான்டா வெனிஸ்லா. இப்படித்தான் வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை இது 4ஐயும் துண்டிச்சான். வேலை இல்ல, உழைப்பு இல்ல, துண்டிச்சான். சும்மா இரு. சம்பளம் இல்ல. அப்ப என்ன பண்ணா? இலவசம் கடன், இலவசம். பொருளாதார நெருக்கடி, நாடு திவாலாயிருச்சு. நாடு சுத்தமா முடிஞ்சு போச்சு. நைஜீரியா, சோமாலியா, இன்னைக்கு இலங்கை, பங்களாதேஷ், நேபாள். காலில் இலங்கை, தோள்பட்டையில பங்களாதேஷ், தோள்பட்டையில நேபாள். நாளைக்கு இந்த நிலை உனக்கு வராது என்று யார் உறுதி தருவா? அன்னைக்கு ஒரு கிளர்ச்சி வரும். அதுக்கு தலைமை ஏற்க ஒரே ஒருத்தன் தான் இருப்பேன். நான் தான் இருப்பேன். எவனும் இருக்க மாட்டான். இவங்க கிட்ட ஆட்சி போச்சு. 3 லட்சம் கோடி பட்ஜெட், 1 லட்சம் கோடி வட்டி, இன்னும் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வாங்குவாங்க இந்த ஃப்ரீ ஸ்கீமை நிறைவேற்ற. மறுபடியும் 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இவங்க செத்து படுத்திருக்க புதவுலி எப்படி இருக்கு? பள்ளிக்கூடம் சமாதியா இருக்கு. சமாதி நட்சத்திர விடுதிமா இருக்கு. இப்ப தலைகள் மாற்றம்ங்கிறல்ல, அது இதுவாகணும், இது அதுவாயிரணும். அதான் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னா உலகத்தின் தலை சிறந்த நாடா இது மாறணும்னா உங்க தான் இருக்கு. நான் ஒருவனால் செய்ய முடியாது. தனிமரம் தோப்பாகாது. சரிதான், தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது.
நாம் தோப்பாக முடியும். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை நம்மால் ஏற்படுத்த முடியும். எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தொடங்கணும். எவ்வளவு பெரிய மரமானாலும் ஒரு விதையில் முளைக்கணும். எவ்வளவு பெரிய கடலானாலும் ஒரு துளியில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய காப்பியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய புரட்சியானாலும் ஒற்றை ஒற்றை சிந்தனையில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய நெருப்பானாலும் ஒரு பொறியில் தான். புரட்சி தீ என்பது அப்படிதான். என் உடன் பிறந்தவனே, நான் மட்டும் நடந்தால் சாலையில் விபத்து, ஆக்சிடென்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஜாம், போக்குவரத்து நிறுத்தம். இதான்டா புரட்சி. இதான் புரட்சி, இதான் புரட்சி. ஒரு விரல் தாக்கின வழி இல்லை, ஒரு விரல் தாக்கின வழி இல்லை, ஒரு விரல் தாக்கின வழி இல்லை. 5 விரலையும் குவித்து தாக்கின செத்தான் எதிரி. இதான்டா, இதுதான், இதுதான், இதுதான். இத புரிஞ்சுக்கிட்டா அடிச்சிரு வெடி வந்துடும். ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. பட்டறை கல்லானால் அடிதாங்கு, நீயே சம்மட்டியாகனால் ஓங்கி அடியுங்கிறார் ஐயா அப்துல் கலாம். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கியவர்கள் நாம் இப்போது சம்மட்டியாக மாறி அடிக்கணும். வா அடிப்போம். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அடிய போட்டு நோக்கி ஏறா. எதுக்குடா நீங்க? எதுக்கு? இந்தியாவை ஆண்டது 2 கட்சி, காங்கிரஸ், பிஜேபி. தமிழ்நாட்டை ஆட்டது 2 கட்சி. என்ன பிரச்சனை தீர்ந்திருக்கு? எந்த பிரச்சனை? வளர்ற நாடுல பட்டியல்ல ஒரு நாடு இல்ல. பசி நிறைந்த நாட்டுல ஒரு நாடு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்ல. பசியோடு பல லட்சம் குழந்தைகள், பல கோடிக்கணக்கான குழந்தைகள் படுக்க போறாங்க. தொண்டுன்னு தொரடா. இவள் வேறு குஷி. பூஞ்சு நோய் விட்டு சோகை நோய் விட்டு கிடக்கிறார். உங்கள் குழந்தைகளை போட ஊட்டமாக சாப்பிட உங்கள் சம்பளத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்பிடும். தொண்டு நிறுவனங்கள் கையேந்தி கெஞ்சுதா. எங்கடா சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டு? குழந்தைகள் நலனுக்கு ஒதுக்கிற பணம் எங்கடா 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 போச்சு? நாட்டின் எதிர்காலத்தை கையேந்த வச்சுட்டு என்னடா நாடு? என்ன நாடு? 2 கோடி பேருக்கு நான் பிரதமராடா வேலை கொடுப்பேன். ஐயா மோடி கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரா? டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் இளைஞன் வேலை இல்லாம வெளியே நிற்கிறான்டா. அவனுக்கு வேலை கொடுக்க திட்டம் இருக்கா? 8000 ரூபாய் டோக்கனுக்கு திட்டம் இருக்கு. உன்னை ஏமாத்த திட்டம் இருக்கு. ஒரு நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி பேருக்கு செல்போனும் காரும் கொடுக்க திட்டம் வச்சிருக்கா. சோறு நீரும் கொடுக்க ஒரு திட்டம் சொல்றான். ஒரு திட்டம். அந்த திட்டத்தோடு இருக்கிற ஒரே மகன் இந்திய பெருநிலத்தில் நான் மட்டும்தான். ஏன்னா நான் சாதாரண மகன். அதனால என் கருத்து கத்துறது. கூண்டுகள் இருந்து கூவுற சேவல்னால நீ கேட்கல. ஒரு நாள் கூரையில் ஏறி கூவும் போது இந்த சேவலின் கூவலை உலகம் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கணும். நீ எழுதி வச்சுக்க, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைப்பேன் நாட்டை. கல்வியில, மருத்துவத்துல ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகமாக, கல்வி மருத்துவத்தில் சிறந்த நாடா. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லாம, பசி, வறுமை, ஏழ்மைங்கிற சொல்லு இல்லாம இந்த நாட்டை மாற்றி படைப்பேன். ஒன்னே ஒண்ணு செய். இங்கே போட்டியிடுகிற தியாகராய நகர்ல போட்டியிடுகிற என் அன்பு தங்கை வழக்கறிஞர் அனுஷா விஜயகுமாருக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றியடைச்சு. திருப்பி விருகம்பாக்கத்திலே போட்டியிடுகிற என் ஆறுவயிறு இளவல் என் அன்பு தம்பி சந்தோஷ் அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறச்சு. போட்டல உதயசூரியனுக்கு போட்ட, அவர் வென்றாரு, நீ தோற்று போன. 5 ஆண்டுகள் சூரியன் சின்னத்தில் வென்றவர்கள் செய்த ஒரு சாதனை சொல்ற. மறுபடியும் மழை வைத்த வெள்ளத்துல மிதப்பையா மிதக்க மாட்டியா? மிதப்ப இல்ல. எனக்கு டாஸ்மார்க்கு ஒரு வீரனை உள்ள போட்டு நல்லா மிதப்ப. என்ன போதையில மிதப்ப? ஒண்ணு கஞ்சா, அவின்னு, கொக்கைன்னு, இல்ல குவார்டர் ஆஃப். உலகத்துல சாராயத்துக்கு வீரன்னு பேர் வச்ச ஆட்சிய பத்திரிக்கையால போடு, மாத்தி போடு. ரெட்டலைக்கு போட்டா அவர்கள் வென்றார்கள், நீ தோற்ற. உதயசூரியனுக்கு போட்டா அவர்கள் வென்றார்கள், நீ தோற்ற. இங்கே சைதாப்பேட்டையில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ஸ்ரீவித்யா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி எங்க அண்ணன் தானே, மாசு தானே வென்றாரு. இப்பவும் அவருக்கு போட போறியா? சரி. மாசு யாரு, என்ன பதவியில் இருந்தாரு? சுகாதாரத்துறை, மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர். சரி. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நம்ம தாத்தாவில் ஒரு மருத்துவமனை இருந்துச்சுல்ல, அங்கதானே தம்பி செந்தில் பாலாஜியை சேர்த்தாங்க. 2 நாள் அதுக்கு காவிரி கூட்டிட்டு போனாங்க. பதில் சொல்லிட்டு ஓட்டு போடு. ஏன் கூட்டிட்டு போனாங்க? ஏன்? அரசு மருத்துவமனையில தரம் இல்ல. மருத்துவமனை நிர்வாகம் பண்ணது யாரு? ஆட்சியாளர்கள்.
அப்ப தரமில்லாத அரசு மருத்துவமனைக்கு, அந்த மருத்துவத்துறைக்கு எதுக்குடா ஒரு அமைச்சர்? இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரா இல்லையா? ஒரு நாட்டுல இருக்காரா இல்லையா? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரா இல்லையா? பதிலா சொல்லித்தொலை, இருக்காரா இல்லையா? கால்நடை எங்க? பால் வளத்துறைக்கு அமைச்சர் இருக்காரா இல்லையா? பால் இருக்கு, வளம் இங்க. அப்ப இவனை தூக்கி ஆந்திராவில் நிக்க சொல்லி தருதில்ல, புரியுதா? இப்ப பால் தரேன், பால் வளத்தை நானே தரேன், போடு என் தங்கச்சிக்கு ஸ்ரீவித்யாவுக்கு போடு, போடா. காவிரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவுக்கு நீ போக கூடாது. அந்த தரம் அரசு மருத்துவமனையில வரணும்னா நீ என்கிட்ட ஆட்சியை கூட என் தங்கச்சிக்கு விவசாயிக்கு ஓட்ட போடு. புரட்சி எப்போதும் வெல்லும், நம்பத்தியதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க. என் தங்கை ஸ்ரீவித்யா சைதாப்பேட்டையில் வெல்க. என் தங்கை அனுசா விஜயகுமார் தியாகராயனில் வெல்க. என் தம்பி சந்தோஷ் விருகம்பாக்கத்தில் வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.